ஏங்க இது ஒரு குட் நியூஸுங்க. 1 சாமுவேல் 3:21. தேவன் நமக்கு இந்த வருஷம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எடுத்து வாசிப்போம். கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம், கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை. அப்ப நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் யாருன்னா தம்மை வெளிப்படுத்துகிறவர் தான். தன்னை மேனிஃபெஸ்ட் பண்ணி ரிவீல் பண்ணி காமிக்கிறவர். அவர் மறைத்து கொள்கிறவர் அல்ல, மறைந்திருக்கிறவர் அல்ல. இந்த வருஷம் எந்தெந்த ரூபத்திலெல்லாம் ஆசீர்வாதங்கள் அல்ல, கர்த்தர் வெளிப்படுகிறார். ஒரு பிளெஸிங் வந்துச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒரு ட்ரீம் மூலியமா, விஷன் மூலியமா பேசுறார் அப்படின்னா பேசல, அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். வருகிற காரியங்களை முன்னதாக அறிவிக்கிறேன் என்பதை அறிவிக்கிற கர்த்தர் என்பதை அவர் அந்த ரூபத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறார். எல்லா இடத்துலையும் இயேசு சீஷர்கள்கிட்ட சொல்றாரு, என் பிதாவை நான் சித்தமுள்ளவனுக்கு வெளிப்படுத்துவேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த வருஷம் இயேசு கிறிஸ்துவுடைய மேஜர் ஒர்க் என்னவா இருக்கும்னா, ஆவியானவர் மூலியமாய் அவர் பிதாவை நமக்கு வெளிப்படுத்த போகிறார். அவர் சீஷர்கள்கிட்ட சொல்றாரு, நான் என் பிதாவை எவர்களுக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறேனோ அவர்களுக்கு தான் வெளிப்படுத்துவேன்றார். அப்போ நான் எவ்வளவு பாக்கியவதி, நீங்க எவ்வளவு பாக்கியவதிகள் பாருங்க, பாக்கியவான்கள் பாருங்களேன். அவர் பிதாவை வெளிப்படுத்த சித்தம் கொண்டு விட்டாராம். இந்த வருஷம் சொன்னார்ல, கர்த்தரை வெளிப்படுத்துவேன்றார்ல, அது சும்மா எல்லாருக்கும் வெளிப்படுத்த மாட்டாராம், சித்தம் கொண்டிருக்கிறவர்களுக்கு மாத்திரம் வெளிப்படுவார். அப்படின்னா நம்ம மேல சித்தம் வச்சிருக்காருனாவே நம்ம எங்கேயும் அவருக்கு ஸ்பெஷலா இருக்கும் தானே அர்த்தம். அந்த சித்தமானவர்னு ஒரு லிஸ்ட் இருக்குல்லங்க, அதுல ஆர்பிசி இருக்காங்க. ஸோ கர்த்தர் நல்லவர், நமக்கு தம்மை வெளிப்படுத்த அவர் சித்தம் கொண்டு இருக்கிறார்.